இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியாவை திறந்தாலே ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு வீடியோஸ் ட்ரெண்டிங்கா போகும். இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆக்டர் பத்தின ஒரு ரூமர் வந்து பயங்கர ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கும். அப்படி இப்ப ரீசெண்டா யாரை பத்தின ஒரு ரூமர் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் தனுஷை பத்தின ஒரு ரூமர் பயங்கர ஒரு ஹாட் டாபிக்கா போகுது. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் தனுஷ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட அபிஷியல் எப்படி, பர்சனல் எப்படி, ஸோ அவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு படத்துலயும். அவர் வந்து இப்ப ரீசெண்டா நடிப்புக்கு நடிப்பு அசுரன் அப்படிங்கிற பேரும் வாங்கியிருக்காரு. குபேரா படத்துல அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இவரை பார்த்து பல நடிகர்கள் பாராட்டியிருக்காங்க. இவரோட நடிப்பு அப்படியே பிச்சு எடுத்துட்டப்பா அப்படின்ற மாதிரி பல நடிகர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இவரு காதல் கொண்டேன் படம் மூலயமா வந்துட்டு ஹீரோவா வந்திருந்தாரு. அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அவர் பண்ண அந்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்கா இருக்கும். அதுலயே அவரோட நடிப்பு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதனாலதான் அவருக்கு அடுத்தடுத்து சினிமாவில நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் சூப்பர் ஸ்டார் பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட லைஃப் ஸ்டைல் ஆனது ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நார்மலான ஒரு நடிகரா இருந்தாரு. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸியான நடிகரா மாறிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரிச் லுக்ல ஒரு ஆக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு தனுஷை வந்து அவங்க பயங்கரமா மோல்ட் பண்ணாங்க, பயங்கரமா வந்து ஷைன் பண்ணாங்க. ஸோ இப்ப தனுஷ் அது எல்லாத்திலும் ட்ரெயின் ஆகி வந்து இன்னைக்கு உச்சகட்ட புகழ் நடிகரா இருந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாலிவுடா இருக்கட்டும், ஹாலிவுட்லயே தனுஷோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா அத்தகைய பெருமை வந்து தனுஷுக்கு மட்டும்தான் சேரும். தமிழ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுவரைக்கும் வேற எந்த நடிகருக்குமே நடந்தது கிடையாது. சோ ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்காக தனுஷோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு படு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் தனுஷ். அவரை பத்தின கிசுகிசுக்கள் வராம இருக்கிறதே கிடையாது. நாளுக்கு நாள் அவரை பத்தின ஒவ்வொரு கிசுகிசுக்கள், ஒவ்வொரு விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அது எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம, அதை எதையுமே வந்து எடுத்துக்காம அவரோட வழியில, அவரோட வேலையில அவர் ரொம்ப கரெக்டா போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் அவர் இந்த அளவுக்கு உச்சக்கட்ட ஒரு புகழ் நடிகரா வந்துட்டு இருக்காரு. சோ அந்த வகையில பாக்குறப்போ சூப்பர் ஸ்டார் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் அவரோட பெரிய ஒரு ஐடென்டிட்டி. சோ இவர் வந்து சூப்பர் ஸ்டாரோட மருமகன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. அந்த பேரை மாத்தி தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிட்டாரு தனுஷ். சோ இப்ப வந்து நடிகர் தனுஷ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் ஸ்டாரோட மருமகன் இது இப்ப வந்து யாருமே சொல்றது கிடையாது. சோ அந்த அளவுக்கு தன்னோட அடையாளத்தை தனியா அவர் வந்து உருவாக்கிட்டாரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருந்த தனுஷ் அடிக்கடிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகைகள் கூட கிசுகிசுக்கப்படுவாரு. யாருக்கு டிவோர்ஸ் நடந்தாலும் அந்த டிவோர்ஸுக்கான காரணம் தனுஷ் அப்படின்ற ஒரு பேச்சை எப்படியாவது இழுத்து விட்டுருவாங்க. ஏதோ ஒரு நடிகர் நடிகை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, பட் அதுக்கு காரணம் தனுஷ் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இதுதான் அவர் மேல வர நாளுக்கு நாளான விமர்சனங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா அவரை பத்தின என்ன ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இது ரூமர்னு சொல்ல முடியாது, மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலைப்பாடுகளுக்காக கூட 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணலாம். அந்த வகையில பாக்குறப்போ பாலிவுட் ஆக்ட்ரஸ் மிருணால் தாகூர் கூட இப்போ தனுஷ் வந்து டேட் பண்ணிட்டு இருக்கிறதாவும், அவங்கள காதலிக்கிறதாவும் கூடிய சீக்கிரம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்க போறதா ஒரு விஷயம் பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியால ஹாட் டாபிக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சோ தனுஷ் வந்து மிருணால் தாகூர் கூட வந்து இப்ப ரீசெண்டா ஒரு படம் கமிட் ஆயிருக்காங்க. அந்த படத்துக்காக தான் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வெளியெல்லாம் போறாங்களா, அதுக்காக தான் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களா அப்படின்றதுமே நிறைய பேருக்கு தெரியல. இருந்தாலும் இவங்க 2 பேர் வந்து டேட் பண்றாங்க, லிவிங்ல இருக்க போறாங்க. இந்த விஷயம் வந்து தனுஷோட ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்களும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யா கூட முழுசா அவர் வந்து லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டாரு. இப்போ அவரு சிங்கிள் தான். சோ அவர் இதுக்கப்புறம் யார வேணாலும் லவ் பண்ணலாம், யாரு கூட வேணாலும் டேட் பண்ணலாம், யாரு கூட வேணாலும் லிவிங்ல இருக்கலாம், யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷ் அப்பாவோட பர்த்டே அப்படின்றதுனால அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வரும்னு சொல்லி தனுஷோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஏன்னா இந்த விஷயம் பாலிவுட்லயே வந்து லீக் ஆயிருக்கு. மிருனாள் தாக்கூர் வந்து தனுஷை லவ் பண்றாங்க, கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அபிஷியலா அப்படின்னு சொல்லி அந்த மும்பை ஃபுல்லாவே இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இங்க எப்படி தனுஷை பத்தி கான்ட்ரவர்சி வருதோ அதே மாதிரி மிருனாள் தாக்கூரை பத்தி அங்க பயங்கர கான்ட்ரவர்சியா இருந்துகிட்டு இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அதுக்கு இது வரைக்கும் இல்ல அப்படின்னு ஆன்சர் பண்ணல, ஆமா அப்படின்னு ஆன்சர் பண்ணல. இதை எல்லாருமே எதை வச்சு மெயினா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருனாள் தாக்கூர் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல தான் தனுஷோட சிஸ்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ கொடுத்துருக்காங்களாம், அவங்களும் திரும்பவும் ஃபாலோ கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி வைஸ் இவங்க எல்லாம் ஃபாலோ கொடுக்கறதுனால இவங்க 2 பேரும் ஃபேமிலியா ஒன்னு சேர போறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விஷயம் எங்க போய் முடிய போகுது? ஏன்னா ஒவ்வொரு நடிகைகள் கூட தனுஷை வச்சு பேசுறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆண்ட்ரியா கூட பேசுனாங்க, ஒவ்வொருத்தரா பேசுனாங்க. சுஜி அவங்க பங்குக்கு அவங்க கூடவும் தனுஷ் வந்து டேட் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லா நடிகைகள் கூட வந்து தனுஷை வச்சு பேசியிருந்தாங்க. இப்போ இவங்களை வச்சு பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்றது கூடிய சீக்கிரம் தெரிய வந்துரும் அப்படின்னே சொல்லலாம். சோ மிருனாள் தாக்கூர் வந்து தனுஷை கல்யாணம் பண்ற அளவுக்கு வருவாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஃபர்ஸ்ட். சோ மேபி இவங்க வந்து டேட் பண்ணலாம், லிவிங்ல இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். ஆனா கல்யாணத்துல இது போய் முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். சோ தனுஷ் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்றதுமே ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா தனுஷ் வந்து ஒரு வாழ்க்கையே போதும், எனக்கு என் பசங்க இருக்காங்க, நாங்க 2 பேரும் கோ பேரண்டா சேர்ந்துதான் என் பசங்களை இதுக்கப்புறம் வளர்க்க போறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல 2வது கல்யாணத்தை பத்தி தனுஷ் யோசிப்பாரா அப்படின்றது நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், தனுஷ் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாரா இல்லையா, இல்லாட்டி அவரோட லவ் அனௌன்ஸ்மெண்ட்டை அபிஷியலா கொடுக்க போறாரா அப்படின்னுமே பார்க்கலாம். உங்களுக்கு தனுஷை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவில் நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.